தமிழக மாணவருக்கும் வணக்கம். என்னோட இந்த மேப்பிஃபை ஆப்புக்கும் இந்த மேப்பிஃபை வெப்சைட்டுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா கடைசியாக இந்த ட்ரிபிள்9 அப்படின்ற காம்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த காம்போக்கு நிறைய பேர் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில பேர் இன்னும் நீங்கள் நிறைய காம்போஸ் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும், எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கிஃப்ட் காம்போவில் லைட்டிங் பாண்டா, ரெட்ரோ டேப் ரெக்கார்டர், விண்டேஜ் பாக்கெட் வாட்ச் இந்த காம்போவை ஜஸ்ட் 799க்கும், சர்ப்ரைஸ் கிஃப்ட் காம்போவில் பிரீத்திங் டெடி, ஸ்லீப்பிங் கேட், ரெட்ரோ அலாரம் கிளாக் இதை ஜஸ்ட் 799க்கும், மென்ஸ் ஸ்டைல் காம்போவில் ஸ்டைலிஷான இந்த ஸ்லிங் பேக்கும், சூப்பரான இந்த அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்சும், ஸ்டைலிஷான இந்த நெக் செயினை சேர்த்து ஜஸ்ட் 899க்கும், அதே மாதிரி கேர்ள்ஸ் ஃபேஷன் காம்போல லண்டன் ஃபேஷன் பேக்கும், குவாலிட்டியா இருக்கக்கூடிய இந்த லெதர் வேலட்டும், முக்கியமா இந்த பீரியட் பிரேஸ்லெட் வாட்ச் இந்த காம்போவை ஜஸ்ட் 799க்கும், காலேஜ் அண்ட் டிராவலுக்கு யூஸ் பண்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃபான இந்த பேக்கும், அதே மாதிரி இந்த சூப்பரான இந்த லெதர் வேலட்டும், அடுத்து இந்த பீரியட் பிரேஸ்லெட் வாட்ச் இந்த காம்போ ஜஸ்ட் 999க்கும். நீங்க கேட்டதுக்காக இந்த காம்போ ஆஃபர்ஸை என்னோட மேப்பிஃபை ஆப் அண்ட் வெப்சைட்ல உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த காம்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காம்போஸை நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் மேப்பிஃபை அப்படின்ற ஆப்லையும், அப்படி இல்லைனா mapify.com அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா பார்ஷியல் கேஷ் ஆன் டெலிவரியோட. ஸோ இந்த ஆப் அப்படின்றது என்னோட ஓன் ஆப், என்னோட ஓன் வெப்சைட். ஸோ இதில் வாங்குகிற பொருளுக்கு நான் தான் பொறுப்பு. நீங்கள் இதை தாராளமாக நம்பி தைரியமாக வாங்கலாம். தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் நாளுக்கு நாள் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர ஃபயராக தான் இருக்குது. இவனுங்க பண்ணுற அந்த பாலிடிக்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த பிபி டேப்லெட் வாங்கி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எப்பா எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாத போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அட் சேம் டைம் இந்த பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கோ அதே அளவுக்கு பயங்கர கேவலமாகவும் இன்னொரு பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு ஒரு சில கட்சிகள் மீது நமக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஏன்னா அவங்க முன்னோர்கள் நமக்கு செஞ்ச நல்லதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பரவாயில்ல, ஓகே, அதாவது சின்ன சின்ன தவறுகள் கூட சரி, சின்ன தப்பு தானே, என்னதான் இருந்தாலும் அவங்க முன்னோர்கள் நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்துட்டு நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதனாலேயே அவங்க வந்துட்டு நம்ம பெருசாக எதுவும் குறை சொல்ல வேணாம், நம்ம வந்துட்டு அவங்களை பெருசாக அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு சாஃப்ட் கார்னரில் பார்த்து அவங்கள பெருசாக அட்டாக் பண்ணாமல் விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நாளுக்கு நாள் இப்போ ரீசெண்ட் டைமில் நிரூபிச்சுட்டு இருக்கிற கட்சி தான் டிஎம்கே. இதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அங்கே வந்து சுத்தமான ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு நேர்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மீது எனக்கு பெருசாக விருப்பம்லாம் இருந்ததில்லை. ஆனால் இப்போ இந்த டிஎம்கே பண்ணுறதை பார்க்கும்போது ஆமாம், அரசியல் ஒரு சாக்கடை தான் போல. இவனுங்க சேர்த்து வச்சுருக்க அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த டிஎம்கே பண்ணுற அந்த சில்றத்தனமான பாலிடிக்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறது, ஒரு கழிசட கூட்டமாக அந்த ஒரு கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு, முக்கியமாக அதுக்கு பேர் வந்து ஜென்சி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு சாக்கடை பாலிடிக்ஸ் தான் இப்போ டிஎம்கே பண்ணிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தோத்ததுக்கு அப்புறமும் கூட டிஎம்கே மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள், அது கலைஞர் அவர்கள் செஞ்ச அந்த ஒரு சில நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அதனாலேயே டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஈவன் கொளத்தூரில் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த கண் கலங்கி நிற்கும் போது, சேகரபாபு கண் கலங்கும் போது காண்டு தான் ஆச்சு. பட் ஸ்டாலின் அவர்கள் கண் கலங்கி நிற்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருத்தம் ஒன்று இருந்தது. அட் சேம் டைம் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கே இந்த மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலிடான பாயிண்ட்ஸை எடுத்து முன்வைக்கும் போது, ஆமாம் இவ்வளோ விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக இவங்களாம் பண்ணியிருக்கிறாங்க தான் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருந்தது. அதனாலேயே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது இந்த தோத்ததுக்கு அப்புறம் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாவில் ஒரு சில மீட்டிங்லாம் பார்த்து அவங்க ஒரு சில கருத்துக்கெல்லாம் முன் வச்சு வேலிடான பாயிண்ட்ஸை முன் வச்சிருந்தாங்க. மக்கள் அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே வரும்போது இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு கழிசட கூட்டம் வந்து டிஎம்கேவோட ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த டிஎம்கே அடிக்கடி ஒரு டைலாக் சொன்னால, திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுரா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று பேசுவாங்க. கரெக்டு, திமுக வந்துட்டு வெளிலேருந்து யாரும் வந்து அழிக்கலாம் முடியாது. அதுக்கு தான் நீங்கள் வாய்ப்பே கொடுக்குறது இல்லையே. உங்கள் கட்சியில் நீங்களே இந்த ஜென்சி அப்படின்னு ஒரு குரூப்பை வச்சுட்டு உங்கள் கட்சியை நீங்கள் தான் படிப்படியாக அழிச்சிட்டு வரீங்களே. இதுக்கு வெளிலேருந்து எதுக்கு ஒருத்த வந்து அழிக்கணும்? உங்கள் கட்சி நீங்கள் தான் அழிக்கிறீங்களே. இனி வர காலகட்டங்களில் திமுக தொடர்ந்து தோக்குது, இல்லை திமுக வந்துட்டு அழிஞ்சே போச்சு அப்படின்னா ஏன் இந்த திமுக தோத்துது, எதனால இந்த திமுகன்ற ஒரு கட்சி ஒரு பேர் இயக்கம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு ஒரே காரணம் நீ வச்சிருக்கிற இந்த ஜென்சி தான். நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன், ஐயோ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதோட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, அவங்களாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்களாம் வேற மாதிரி அப்படின்னு நினைச்சா, இந்த ஒரு என்ன படம் அது, இந்த கோவில் படத்தில் வந்துட்டு இந்த நல்லா தட்டி மாதிரி வந்துட்டு சினிமா கற்றுக் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு நிற்பானுங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த டிஎம்கே கட்சி. இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களை வெளிலேருந்து எதுக்குடா ஒருத்த வந்து அழிக்கணும், உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்களே. இந்த திமுக அப்படின்றது ஒரு பேர் இயக்கமா எல்லாரும் பார்த்து மிரண்ட பயந்த ஒரு கட்சி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா,
இந்த சீமான் மாதிரி அந்த சில்லற கட்சி இருக்குல்ல, இந்த சீமான் நடத்துறானே, கிட்டத்தட்ட அந்த கட்சி ரேஞ்சுக்கு இப்போ இந்த திமுக வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த சீமான் கட்சி இந்த பாலிடிக்ஸ்ல வழக்கமா ஒரு சில்லறத்தனமான ஒரு அரசியல் பண்ணுவாங்களே, அந்த இடத்துக்கு இவனு வந்துட்டானுங்க. அந்த இடத்துல இந்த சீமான் கட்சி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. இப்போ இந்த ஜென்சி மீட்டப் அப்படின்னு ஒன்று வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து எதை பற்றி பேசணும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலையில்லா திண்டாட்டம், இந்த விலைவாசி உயர்வு, நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை, இதை பற்றி தானே பேசணும். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா மண்டபமாக புக் பண்ணி அடுத்த தலைமுறைக்கான அந்த அரசியல் பண்ணுங்கடா, அவங்கள வழி நடத்துகிற மாதிரியான ஒரு மீட்டப்பை வைங்கடா அப்படின்னா நக்கல் நையாண்டி மயிறு மாதிரி பேசிக்கிட்டு இந்த என்ன சொல்றது, இந்த கலக்க போது யார் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா இந்த கலக்க போது யார் ப்ரோக்ராம் பண்றதுக்காடா நாங்க என்னமோ புரட்சி புயல் புண்ணாக்கு நாங்க நினைச்சா ஆட்டிடுவோம் கலட்டிடுவோன்ற மாதிரிலாம் பேசுறீங்க. டேய் இது விஜய் டிவி ப்ரோக்ராம்டா. விஜய் டிவி ப்ரோக்ராம் நீங்க எதுக்கு மண்டபம் புக் பண்ணி பண்றீங்க? விட்டா நாளை பின்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கூப்பிட்டு வந்து ஜட்ஜா உட்காருப்பீங்க பொழுது, இந்த ஈரோடு மகேஷ் இந்த தாடி பாலாஜிலாம் ஜட்ஜா உட்காராங்களா, அந்த மாதிரி அவங்கள ஜட்ஜா உட்கார வச்சு ப்ரோக்ராம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்தல போல இருக்கு. நீங்க ஒன்று சொல்றீங்களா அடிக்கடி, ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த திமுக பின்னாடி தான் இருக்கும் இங்க பாத்தீங்களா அப்படின்னு. ஓட்டு போடும்போது என்ன புடுங்கா போயிருந்த, அப்போ ஓட்டு போட வேண்டியதானே? ஏடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்று இந்த ஜென்சி மீட்டிங்லாம் இவனுக்கு எப்படி பண்ணுறானுங்கன்னா வீக்கெண்ட் போராளிஸாக இருக்கிறானுங்க. வீக் டேஸ்லாம் அவனுக்கு ஆக்டிவாக இருக்கிறதே கிடையாது. வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இவனுக்கு அந்த வீக்கெண்ட் போராளிலாம் இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா எல்லாம் வேலைக்கு போகிற கேஸு. இப்போ வேலைக்கு போயிட்டு இந்த வீக்கெண்டில் வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது, விலைவாசிலாம் ஏறிச்சு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னும் போது மீட்டிங் அப்போ அட்டன் பண்ணப்பா அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறது. இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே பார்த்தோன்னா அந்த 2 நாள் மட்டும் பரபரப்பாக இருப்பானுங்க, திருப்பி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது. இன்னொன்று இந்த டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை வச்சு இவனுங்க அடித்து அரசியல் பண்ணிக்கிறானுங்க. இவனுக்கு வந்துட்டு இந்த அரசியல் நாலேஜ் அப்படின்றது 0.0000 கூட சுத்தமாக கிடையாது. ஆனால் இந்த டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை வச்சு அடித்து நாம் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை இவனுங்க அடித்து பழகிட்டு இருக்கிறானுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணி ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ணி அதில் அப்படியே ஃபேமஸ் ஆகி அப்படியே 2-3 சேனல் இந்த பின்கட்டை மாதிரி சேனல்லாம் போய் இன்டர்வியூலாம் கொடுத்து அவனுங்க வந்துட்டு ஒரு தனியாக ஃபேமஸ் ஆகி ஒரு தனியாக ஃபார்ம் பண்ணாங்களா. கிட்டத்தட்ட அதை தான் இந்த ஜென்சி மீட்டிங் அப்படின்ற பேரில் இந்த திமுகவை வச்சு இவனுங்க வளரணும்னு பார்க்குறானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு நாங்கள் யார் தெரியுமா, அதான் நான் ஏற்கனவே சொன்னல, நோ உதயண்ணா தம்பினா நான் 200 சேர்த்துக்குண்ணா அப்படின்ற மாதிரி உனக்கு பேசிடுறது. அதை என்ன பண்ணுறது, அதை ட்ரோல் பண்ணுறதுக்காக மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் அவனை வச்சு ட்ரோல் பண்ணி அடிச்சு நோத்திடுறானுங்க. உடனே இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் போயிட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க சாப்பிட்ற சோத்துல உப்பு இருக்கா, நீங்க விளக்குற டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அந்த மாதிரி இவங்களை போய் கேட்கறது. அவனுங்களும் பரவாயில்லையே இந்த பிசினஸ் நல்லா இருக்கே, இதை வச்சு நம்மளே ஃபேமஸ் ஆகலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அவனுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க போறானுங்க அப்படின்னா உதயநிதி கிட்ட போட்டு போட்டோ தரானுங்க. அந்த உதயநிதி கிட்ட போட்டோ எடுத்த உடனே இவனுங்க நினைச்சானா நம்மளே பெரிய அரசியல்வாதி தான் போல இருக்கே, நம்மளாம் பெருசா போராடலாம் வேணாம்பா, இந்த மாதிரி கேனத்தனமா பண்ணா போதும்பா அப்படின்ற மாதிரி கேனத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இன்னொன்று இவனுங்க பண்ணுற அந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவனுங்க டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பண்ணுறானுங்களா இல்லை டிவிகேல இருந்து போய் டிவிகேவோட ஸ்பையா பண்ணுறான்லாம் தெரில. எந்த அளவுக்கு டிஎம்கேவை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறானுங்க. உண்மையாகவே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தாக ஒரு வேலிடான பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிற அந்த இளைஞர்களுக்கு கட்சியில் மதிப்பே கிடையாது. இந்த அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவன், அவங்க மாமா அவங்க சித்தப்பா அவங்க தாத்தாலாம் பரம்பரை இந்த கட்சியில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனோட புள்ள அவனோட பேரன் தான் அந்த கட்சியில் மறுபடியும் தலை தூக்கி பைத்தியக்காரத்தனம் பண்ணுறானுங்க. ஆனால் உண்மையாகவே இந்த திராவிட கழகத்தால் பயனடைஞ்சவங்க இல்லை இது தப்பு நம்ம இப்படி பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் முன்னாடி வரான் பார்த்தீங்களா, அவனுங்களை கட்சியில் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் சீனியர்ஸையே மதிக்கிறது இல்லை. இவனுங்க இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணுறது தான் பெரிய இது. நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டால்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம பெருசாக கெத்து நம்ம ஆட்சியை பிடிச்சலான்னு இந்த ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிக்கலாம் தப்பு கணக்கு போட்டு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் அந்த திமுக கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகுறது அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக பேக் ஃபயர் ஆகி பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டே வருது. சூதானமாக நின்று அதை அணைச்சா திமுக தப்பிக்கும். இல்லை இப்படி நான் ரீல்ஸ் போட்டு நாங்கள் அந்த மாதிரி ஜென்சி வச்சு நாங்கள் ஆட்சியை பிடிச்சோன்னு நினச்சிங்கன்னா சாம்பல் ஆகுறது கன்ஃபார்ம். இவனுங்க ஒவ்வொரு வாரமும் இந்த மண்டபத்தை புக் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. இப்போது மண்டபத்தோட ஒரு நாள் ரெண்ட் 50,000 வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவனுங்க அந்த குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த செலவுலாம் ஒரு நாளைக்கே ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுங்க. அந்த ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரி திமுக கெட்ட பேர் வாங்கி கொடுத்து ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ முதல்ல அவங்களுக்கு ஏது காசு அப்படின்ற மாதிரி ஒரு என்கொயரி வச்சாலே அவனுங்க சாலிடாக மாட்டிப்பானுங்க. இன்னொன்று அதை முன்னெடுத்து நடத்திட்டு போகிறவன் யாரா அப்படின்னா அவங்க அப்பா திமுகவில் ஒரு பொறுப்பில் இருப்பார், அவங்க தாத்தா திமுகவில் ஒரு பொறுப்பில் இருப்பார், அதே மாதிரி அவங்க சொந்தக்காரன் திமுகவில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருப்பான். ஸோ அவங்களோட வழி தோன்றலாம் நாமளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி திமுகவில் பொறுப்பு வாங்கலாம் அப்படின்ற ஒரு நட்பாசையில்
இந்த சாதாரணமாக இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு வாண்டடாக மாட்டி விடுறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் போய்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனிலையோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அந்த ஆளுங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணி பைத்தியக்காரந்தம் பண்ணி உங்கள் மேலே ஒரு கேஸ் எதனா ஃபைல் ஆகிடுச்சு அப்படின்னா வேலை போய்டும், வாழ்க்கையே போயிடும். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பரம்பரையாக அந்த கட்சியில் இருக்கிறதுனால இவனுக்கு ஏதோ போஸ்டிங்கும் போயிடுவானுங்க. அந்த என்ன சொல்கிறது, வக்கீல் டீம்னு சொல்கிறானுங்களே, அவனுங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னா ஏற்கனவே அந்த கட்சியில் பரம்பரையாக இருந்துட்டு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணா. நீ எல்லாம் போனன்னு ஏன் உன்னை யாருப்பா வர சொன்னது, நீ ஏன்ப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை பண்ணு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதனால அழிய போகிறது உங்கள் வாழ்க்கை தான். ஏன்டா ஜோக்கர் ஜென்சி, இந்த ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி மீட்டிங் போடுறிய, ஏன் அந்த காசை வச்சு ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு மாவட்டமும் போயிட்டு உங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எங்களால் முடிஞ்ச ஒரு நல்லதை நாங்கள் இந்த ஊருக்கு செய்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணலாம்ல. அட்லீஸ்ட் நீங்கள் அப்படி பண்ணினா கூட திமுக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரல. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி தண்டத்துக்குன்னு நான் பெரிய கெத்து மயிருன்னு சொல்லி மீட்டிங் போட்டு ஒரு கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறிய, அதை போட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் மேடம். மக்களுக்கு அப்படி நீ ஏதாவது செலவு பண்ணால் கூட மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமாக வருமே. அறிவு இருக்காடா உங்களுக்குலாம். சரி, இவனுக்கு தான் ஜென்சி மீட்டிங் அப்படின்ற பேரில் ஒரு பைத்தியக்காரன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீனியர்ஸ், ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க என்ன சொல்லணும், தம்பி இந்த கட்சி அப்படியான கட்சி கிடையாதுப்பா, இது ஒரு பேர் இயக்கம், நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி தான் இதோட வரலாறே வேறு, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தெல்லாம் பண்ணாதுன்னு இவங்க கூட சேர்ந்து அட்வைஸ் பண்ணல. இவங்க என்ன பண்ணுறதுன்னா, சூப்பராக பண்ணுறீங்களே, இல்லை ரீல்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்களே, அப்போ அடுத்த எலெக்ஷனில் 234 தொகுதியில் நம்ம தான் ஜெயிப்போம் போல இருக்கே அப்படின்னு ஒரு அறிவே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால் அந்த கட்சி அழியுறது, அந்த கண் எதிர்க்க அழியுதுன்றது அவங்களுக்கு தெரியல. யார் கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம வந்துட்டு மக்கள் மத்தியில் நல்லா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடலாம், ஆட்சியை பிடிச்சிடலான்னு யார் அவங்களை தப்பாக கைட் பண்ணுறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் சொல்லுவார். ஆனால் அப்போ சொல்லும்போது வந்துட்டு ஏன் ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ தான் அந்த ஆள் ஏன் அதெல்லாம் சொல்லியிருக்கான்னு கண்ணெதிர்க்க அந்த கட்சி அழிஞ்சிட்டே இருக்கு. அவர் அடிக்கடி சொல்கிறார்ல, பொம்மை முதல்வர், அதாவது களத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற பொம்மை முதல்வர் அப்படின்னு. அது இப்போ தான் தெரியுது, களத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இவங்களும் இவங்க கூட சேர்ந்து ஜிங்கு ஆடிட்டு இருக்கிறானுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்க தலைமை ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, அவங்களும் கொஞ்சமும் இந்த ஜென்சிக்கு சலச்சங்களே கிடையாது. ஒவ்வொரு கல்யாண மண்டபமாக போயிட்டு இந்த ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறது. அந்த பொதுவாக சொல்லுவாங்க பெரிய தத்தி சின்ன தத்தின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு இப்போ நாளுக்கு நாள் பார்க்கும்போது தான் இதான் போல இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே வருது. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட இந்த உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு டிவிகே எம்எல்ஏக்கெலாம் நாங்கள் விலைக்கு வாங்குறோமா, அந்த டிவிகேல எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி நாங்கள் விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு அது எதுவோ ஒரு நக்கலாக நையாண்டியாக வந்துட்டு அது ஒரு பெருமை நினச்சி பேசினாப்புல. அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா. 70 வருஷ பாரம்பரிய ஒரு கட்சியில் இருக்க எல்லா பெரிய தலைங்கள்லாம் சின்ன பசங்கிட்ட தோத்துருக்குறாங்க அப்படின்னா இதுவே ஒரு அசிங்கம் தான். அதாவது ஆஃப் நெட்ல வந்து ஒரு வெயிட்டான ஆள் இருக்கிறாரு, எப்பா எனக்கு நிகரான ஒரு எதிரி தான் நீ, உன்கிட்ட தோத்ததெல்லாம் எனக்கு வந்துட்டு பெருமை தான் அப்படின்னு ஒரு வெயிட்டான ஆள்கிட்ட தோத்தா ஒரு பெருமையாக சொல்லலாம். ஆனால் பேரே தெரியாத ஒரு கேண்டிடேட் கிட்ட இப்பேற்பட்ட பாரம்பரியமிக்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் தோத்துருக்குறீங்க. ஏன் உங்கள் அப்பாவே தோத்துருக்கிறாரு, ஸ்டாலினே தோத்துருக்கிறாரு அப்படின்னா அது அந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா. அதை நம்ம மேடையில் போயிட்டு பெருமையாக சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. உதயநிதி இந்த பக்கம் எப்படின்னா, இந்த பக்கம் ஸ்டாலின் நடக்கிறது திமுக ஆட்சி தான், ஆட்சி செய்கிறது இந்த ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி 3 மாதம் கூட நீதிக்காது, இந்த ஆட்சி வந்து கவுந்துரும், இந்த ஆட்சி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் கவுந்துருன்னு தெரியல. முத்திக்கித்தி போச்சான்னு தெரியல. நடக்கிறது திமுக ஆட்சியா, ஆட்சி செய்கிறது ஸ்டாலின் தானா, ஆனால் 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவுந்துருமா, ஏன்னா ஆட்சி சரியில்லையா. என்னையா எதிரியோட வெற்றி தோல்வி அடைஞ்சால பாதிக்கும் தெரியும், அதுக்கு நீ இப்படி முத்தி போற அளவுக்கு ஐயா பாதிக்கும். நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க, மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்பவில்லை, மக்கள் வந்து ஏன் தான் இந்த டிவிக்கு வாக்கு செலுத்தினோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறீர்கள். எந்த மக்களும் அப்படி வருத்தப்படவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படுற ஒரே மக்கள் யாரு அப்படின்னா நீங்களும் உங்களோட குடும்பம் மட்டும்தான். உங்கள் குடும்பம் மட்டும்தான் வருத்தப்படுது, டிவிகே ஜெயிச்சிருச்சு. அட வருத்தப்பட்டா பரவாயில்லப்பா, ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு ஒப்பாரி வச்சிருங்க. ஆராசெல்லாம் பாவம், அவரும் நானும் ஜென்சி மாதிரி பேசுகிறேன், வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு முத்திருச்சு அப்படின்றதுக்கான அனைத்து அம்சங்களும் அப்படியே பச்சைக்குன்னு பொருந்துற அளவுக்கு நீங்களாம் நடந்துக்கிறீங்க. இதில் வந்துட்டு வருத்தப்படுறது யாருன்னா உங்களோட குடும்பமும் நீங்கள் ஏவி விட்ட அந்த மக்களும் தான் வருத்தப்படுறே தவிர மக்கள் யாருமே வருத்தப்படுற மாதிரியே தெரியல. மக்கள் ஆக்சுவலாக எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது வந்து டிஎம்கே ஆட்சி, இது வந்து ஏடிஎம்கே ஆட்சி அப்படின்னு சொன்ன மக்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ள ஆட்சி செய்கிற மாதிரியும் மக்களுக்கான அரசு நடக்கிற மாதிரியும் தான் இப்போ மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மக்கள் விரும்பலை, மக்கள் வந்து தப்பாக தாவேக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. மக்களோட மனநிலைன்றது இங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வேணா ஃபார் த சேஞ்ச்
இந்த சன் நியூஸ் பார்க்குறத நிப்பாட்டிட்டு வேறு டிவி சேனல்ஸ் வேறு நியூஸ் வேணால் பாருங்கள், மக்களோட மனநலம் புரியும். நீங்கள் சன் நியூஸ் பார்க்குறதுனாலேயே இன்னமும் உங்களை நம்ப வச்சு கழுத்தெடுத்துருக்கானுங்க. அதில் இந்த டிஎம்கே பேசும்போதுன்னா நாங்களாம் எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் பார்த்தது இல்லையே, நாங்களாம் எதிர்கட்சியாக இருந்தால் ஆட்டிடுவோம் கலட்டிடுவோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆஃப்னன்ட் டீமு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆஃப்னன்ட் டீம் என்ன பண்ணுறேன்னா, நாளாக எப்பேற்பட்ட பிளேயர் தெரியுமா இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி போட்டு என்ன பண்ண திபு போலிங் போகிறது ஓடி வரானுங்க. திபுன்னு வேகமாக ஓடி வரதை பார்க்கும்போது இவங்க பயங்கரமான பிளேயர் போல இருக்குன்னு நினச்சா வேகமாக ஓடி வந்து நோ பால் போட்டுறானுங்க. ஆனால் நோ பால் போட்டால் கூட பரவாயில்லப்பா, வைடு போட்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா 4லாம் கொடுக்குறானுங்க. இப்போது இந்த மாதிரி கேனத்தனமான ஒரு ஆப்பனண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேயர் இருக்கிறான் இல்லையா, பிளேயர் ஆட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சும்மா நின்று வேடிக்கை பார்த்தாலே போதும். உங்களை அட்டாக் பண்ணுற அவசியன்றது அவங்க சுத்தமாக கிடையாது. வேடிக்கை பார்த்தாலே போதும். நீ தான் நோ பால் வைட்லேயே 4ன்னு கொடுத்துட்டு இருக்கிறியே, அப்புறம் ஏன் அவங்க ப்ளே பண்ணணும்? இந்த டிவிக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த டிஎம்கே பண்ணுற இந்த ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு சில இந்த கல்யாண மண்டபத்தில் ஒப்பாரி வைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அவங்க பண்ணுற அந்த கேனத்தனமான அந்த ஸ்ட்ராட்டஜி தான் டிவிகேக்கு இன்னும் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக மக்களுக்கு திமுக மேலே இருந்த ஒரு அபிப்பிராயம் மதிப்பு அப்படின்றது அண்ணா அவர்கள் செஞ்ச நல்லது, கலைஞர் அவர்கள் செஞ்சது நல்லது. ஸோ இதனால தான் மக்களுக்கு திமுக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே இருந்தது. அதுக்கப்புறம் இருந்த ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை அவரோட வாரிசாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இவங்களாலாம் திமுக மேலே வந்துட்டு ஒரு பெரிய மதிப்புன்றது திமுகவுக்கு வரவே கிடையாது. கலைஞர் அவரோட அந்த அறிவு, ஆளுமை திறன், அந்த புத்தி கூர்மை, அந்த சமயோத புத்தி அப்படின்றது அது கலைஞர் அவரோட போயிடுச்சு. அவர் செய்து வைத்த அண்ணா அவர்கள் செய்து வச்ச நல்லதுனால தான் திமுக மேலே மக்களுக்கு இன்னமும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் அந்த அபிப்பிராயம் ஒட்டு மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணுறது யாரு அப்படின்னா ஸ்டாலினும் அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் தான். கலைஞர் அவரோட அறிவில் 10% சுத்தமாக இல்லாத ஒரு மனிதர் தான் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எழுதி கொடுத்தா கூட பார்த்து படிக்க தெரியாத அளவுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. மகாலட்சுமி கோவர்த்தனன் கண்ணமங்கலம் பெருராட்சி தலைவரான இவர் சின்னமா சின்னமா அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஒருத்தர் பேசுறாரு, திமுக ஒரு 15 நாளைக்கு மாவட்ட கூட்டம் நடக்குது. ஒருத்தர் பேசுறாரு, கலைஞரையே மிஞ்சிட்டப்பா நீ யாரு ஸ்டாலின் சொல்றாரு, எவனாவது ஏத்துப்பானா? யாராவது ஒட்டுமொத்த தமிழ்நாடே பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் போராடும் போது, இந்த ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்ல தூய்மை பணியாளர்கள் போராடும் போது அந்த மக்களோட குறை என்ன பிரச்சனை, அதை போய் நம்ம பேசி தீர்ப்போம் அப்படின்னு ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, அந்த அமைச்சர்களும் சரி போய் பார்க்கணும்ல. ஏன் இந்த சேகர் பாபுலாம் பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நக்கல் மயிராக பேசினாப்புல. அவர் கூட விட்டுருங்க, ஒரு நாட்டோட முதல்வர் தூய்மை பணியாளர் போராடும் போது நீ போய் கூலி படத்தை பார்த்துட்டு கூலி படம் சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறேன்னா உன்ன மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு தத்தி அமைச்சரை யாராவது பார்க்க முடியுமா? மக்கள் போராட்டிட்டு இருக்கிறாங்க, நீ வந்துட்டு கூலி படத்தை பார்த்துட்டு ஆஹா கூலி படம் சூப்பர், ரஜினி ஆட்டியும் பிரமாதன்றிய. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்து தூய்மை பணியாளர் போராடும் போது அப்பா கூலி படத்தை பார்த்து பாராட்டினாரு அப்படின்னா புள்ள பைசன் படத்தை பார்த்து பாராட்டுறாப்புல. சும்மா சொல்ல பெரிய தத்தி சின்ன தத்தின்னு கரெக்டாக தான் வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஒவ்வொரு கல்யாணத்திலும் போட்டு மேடைக்கு மேடை இந்த ஆட்சி கவுந்துரும், இந்த ஆட்சி கவுந்துரும், இந்த ஆட்சி கவுந்துரும்னு எனக்கு தெரியல. காலையில் எழுந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி கவுந்துரும், இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியல. இல்லை மூச்சு விடும்போது கூட இந்த ஆட்சி கவுந்துரும், மறுபடியும் மூச்சு இது பண்ணும்போது இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரான்னு தெரியல. இந்த கல்யாணத்தில் ஐரு மந்திரத்தை ஓதுறதை விட இவர் அந்த என்ன சொல்ற ஒப்பாரி வச்சது அதிகம். இந்த மந்திரம் ஓதி நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஒப்பாரி வைக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா இவர் ஒப்பாரி வைக்கிறது இப்ப இல்ல, காலங்காலமா பல வருஷமா அதே மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாப்புல. இந்த குதிரைவேரை ஆட்சி மீது அளவு கடந்த கோபத்தில் இருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட இப்பொழுது எங்கள் மீதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான கோபம். ஏன்னு சொன்னா இந்த ஆட்சி இன்னும் கலைக்காம இருக்கீங்களே, கவிழ்க்காம இருக்கீங்களே என்கிற அந்த கோபம். ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தா கூட இவங்க வந்துட்டு பெருசா இந்த அளவுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு பெருசா ஃபீல் பண்ணிட்டுலாம் தெரிய மாட்டாங்க. பட் விஜய்ன்ற ஒரு நபர் ஜெயிச்சதான் இப்போ இவங்களால அந்த வயிற்றுச்சலே, உங்களுக்கு அவ்வளோ வயிற்றுச்சலா இருந்ததுன்னா இந்த சின்ன தத்தி பால் டாயில் குடிச்ச மாதிரி நீங்களும் வேணா பால் டாயில் குடிச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இவங்க மண்டம் போய் ஒப்பாரி வைக்கும்போது அவங்க மேல கோபம் வரதை விட ஒரு மாதிரி பரிதாபமா பாவமான ஒரு ஃபீலிங் தான் வருது. இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலாம் போன அந்த பைத்தியங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. மேபி நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஆனால் நமக்கு அவங்கள அடிக்கணும் இல்லை அவங்க மேலே கோவம்லாம் வராது. ஒரு மாதிரி பாவமான ஒரு பரிதாபமான நிலை வரும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மனநோயாளியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வெளிப்படையாக சொல்லணும்னா பேசி வளர்த்த கட்சி தான் திமுக. அந்த என்ன சொல்கிறது, அந்த பெரிய தலைவரோட பேச்சை கேட்டு தான் இந்த கட்சியில் போய் சேரணும் அப்படின்ற ஆசை வந்து அந்த கட்சியில் நிறைய பேர் சேர்ந்ததே. இப்படி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த கட்சி தான் திமுக. அந்த கட்சியில் கடைசியாக ஒரு ஆளுமை தன்மையோட புத்தி கூர்மையோட ஒரு சமயோஜித அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிர்வாகத்தினோட பேசின ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா
கலைஞர்கள் தான். ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பவும் சரி இப்பவும் சரி பேசவே தெரில. கலைஞர் கூட அண்மையில முரசொலிகளை எழுதுகிற போது சொன்னார், பகல்லையும் இரவுலையும் என்னுடைய நினைவு தான் ஜெயலலிதாவுக்கு. எதற்கு கிடைத்தாலும் கலைஞர் தான். அடிக்கடி கொடநாட்டில் போய் ஓய்வு எடுக்க போறீங்க, அதுக்கு கலைஞர் தான் காரணமா? ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, அந்த மாசம் வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா இருந்ததுனால அது ஒரு கிளாமர்ல ஒரு லேடி, ஒரு பெண்ணு ஒரு முதலமைச்சராக இருக்காங்கிறதுல ஒரு கிளாமர்ல தெம்பு இருந்தா போடணும். நீ உண்மையிலே ஒரு ஆண்மகனுக்கு பிறந்திருப்பது உண்மை என்று சொன்ன குஜராத்தில மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? ஆக அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசி இருக்கிறேன். ஒரு கல்ல 2 மாங்கால பல மாங்காய் வடிச்சுட்டு இருப்போம். பல மாங்காய் ஒரு கல்ல 2 மாங்கால பல மாங்காய் வடிச்சுட்டு இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. 3 மாடி மேல கீழ்பாடியில கீழே மேல கீழே 15 பேர். நான் சும்மா சொல்றேன், வேற ஒண்ணு. அதில் இந்த ஜென்சி மீட்டிங்ல இவங்க மண்டபமா போயிட்டு வி ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்றது கொத்தடிமையா இருக்கிறவங்க பெருமை அடைகிறோம் அப்படின்னு பெரியார்ல இருந்தாருன்னா செருப்பால் அடிச்சிருப்பாரு. அக்கல பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, நானே ஒரு சில விஷயத்த சொன்னாலும் அது தப்பா இருந்ததுன்னா அதை யோசிச்சு சிந்திச்சு செயல்படு அப்படின்றத பெரியாரோட கருத்து. இன்னொன்று, அடிமைத்தனத்தை ஒழிக்கணும், சுயமரியாதையோட வாழணும் அப்படின்றது தான் பெரியாரோட கொள்கையாகவே இருந்தது. இந்த பெரியாரோட கொள்கை கூட அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நாங்களும் கொத்தடிமையாக இருக்கிறதுல பெருமை அடைகிறோம்னா கண்டிப்பாக பெரியார் இருந்தால் உங்களை செருப்பால் தான் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நீ கொத்தடிமையாக இருக்கிற, உங்கள் அப்பா வந்து அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தார், உங்கள் தாத்தா அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் இருந்துட்டு போங்கடா. எதுக்கடா அடுத்த ஜென்ரேஷன் வந்து தப்பாக கைட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, காலங்காலமாக அவங்களோட காலை கழுவி கொடுக்குறது உங்களோட அந்த கொள்கையாக இருக்கலாம். ஆனால் அதையே வந்து அடுத்த ஜென்ரேஷன் கடத்தணும்னு நினைக்கிற பார்த்தியா, அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த ஜென்சி மீட்டிங்கில் யாரா அந்த மீட்டிங்லாம் போட்டு இந்த ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறா, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக இந்த திமுக ஷேடோலே வாழ்ந்துருப்பான் பார்த்தீங்களா. அந்த கட்சியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து பொறுப்பில் வாழ்ந்துக்கிட்டு இந்த கட்சியில் வந்துட்டு இந்த சாலவன் சொன்ன எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டெண்டர்லாம் எடுத்துகிட்டு வாழ்கிறான் பார்த்தீங்களா. அவனோட புள்ள அவனோட பேரன் தான் இந்த மாதிரி மீட்டிங் போகிறானே தவிர, இந்த தன்னெழுச்சியாக போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இல்லை இந்த கட்சியோட கொள்கையை பிடிச்சி இந்த கட்சியை வந்துட்டு நாங்கள் வழி நடத்து தூக்கி நிப்பாட்டுறது நாங்கள் வரோம் அப்படின்லாம் எவனுமே போல. அந்த மாதிரி சிந்தனை இருக்கிற இன்னும் வெளியிலேருந்து சைலண்டாக அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறானே தவிர இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எவனும் பண்ணல. இந்த டிஎம்கேயோட ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தூஸ் இந்த ஜென்சி அவங்கள வச்சுட்டு இவங்களோட தலைமையாக வந்துட்டு இந்த இன்ப நிதி எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்றத. நீங்கள் வேணா இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், இந்த கொத்தூஸ் இந்த ஜென்சின்லாம் இருக்கிறாங்களா, இந்த பைத்தியக்கார பசங்க இந்த ஜோக்கர்ஸ், இவனுங்களுக்கு தலைமையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ப நிதி எப்படியாவது கொண்டு வந்து இன்ப நிதி தான் இனிமேல் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு லீட் பண்ணி கொண்டு போவார் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜென்சியை கொண்டு போகிறானுங்க. அதாவது எப்படின்னா, இந்த காலங்காலமாக அந்த பரம்பரை அந்த கட்சிக்கு காலை கழுவி குடிச்சான்னு பார்த்தீங்களா, இப்போ அடுத்து இந்த இன்ப நிதி வந்தாருன்னா அவரோட காலை கழுவி குடிச்சுக்கிட்டு அவர் பேம்பஸ் மாட்டி விட்டு ஐயா நான் உங்கள் அடிமை அப்படின்னு அடிமையாகவே இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்துட்டு நம்ம கழிச்சிடலாம் அப்படின்றதான். ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகள் சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். எனக்கு ஒரு ஆசை, ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். ஆக்சுவலாக அந்த அறிவாலயம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா, எனக்கு தெரிஞ்ச அறிவாலயம் அப்படின்ற பேரை தூக்கிட்டு அடிமைகளின் ஆலயம் வைக்கலாம், இல்லை அறிவில்லாத ஆலயம் அப்படி வச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவனுங்க போகிற ஜென்சி மீட்டிங்லாம் பார்க்கும்போது
அப்படிதான் இருக்கு. நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பார் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள், இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம், தங்கம்தான். சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள். மாமன்னன் அடுத்த படம் அல்ல, தமிழ்நாட்டின் வருங்கால மாமன்னன் தாங்கள் தான். எங்களின் இதயம் கவர்ந்த உதயமும் நிதியுமான இளைஞரணி செயலாளரை உங்களை வணங்குகிறேன். இதுல வேற எங்களோட வக்கீல் டீம் வச்சு நாங்களாம் எப்படி இந்த ஜாமீன் ஆகிட்ட பாத்தீங்கன்னா, டே ஜாமீன் வாங்குறதுல ஒரு மேட்ரே கிடையாதுடா, கேஸ் இல்லாம ஆக்குறதாண்டா விஷயம். ஜாமீன் எது திரும்ப வாங்குவாங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், இல்லை ஏதோ ஒரு பேசிட்டேன் அப்படின்னா ஜாமீன் மனுவில் நான் என்ன திரும்ப சொல்லியிருப்பேன், ஐயா இந்த மாதிரி நான் இனிமே இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டேன், இவங்களை வந்துட்டு தவறாக பேச மாட்டேன், இனிமேல் இந்த தவறை நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கைப்பட எழுதி கொடுத்தாதாங்க ஜாமீன்னு ஒன்று கிடைக்கும். இவனுங்களுக்கு இந்த ஜாமீன்னா என்னன்னே தெரியாமல் நாங்கள் ஜாமீன் ஆகிட்டோம், ஜாமீன் தான் வாங்கியிருக்கிற உள்ள தூக்கி வச்சோன்னா உரிச்சிருவானுங்க. சரியா? பைத்தியக்கார மாதிரி பண்ணாதீங்க. ரெண்டாவது, இந்த நாங்களாம் எங்களோட வக்கீல் டீம் வச்சு நாங்களாம் எப்படி கோர்ட்டில் நான் இன்னமா கலெக்டம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனுடைய கையாட்டு வரிய. இதை நீ மக்களுக்காக இல்லை மக்களோட நல்லதுக்காக இல்லை மக்கள் இறங்கி போறான அந்த தூய்மை பணியாளர் போறானாங்க இல்லையா, அவங்களுக்காக ஆதரவாக நின்று இந்த மக்கள் பக்கம் நின்று போராடி நீ இந்த மாதிரி ஜாமீன் வாங்குறது, இந்த மாதிரி மக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்குறதுன்னு பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் டிஎம்கே இன்னைக்கு ஆட்சியிலாத இருந்திருக்கும். திமுக தோற்றதுக்கு மிக முக்கிய காரணம் மக்களுக்கு திமுக மேல இருந்த அந்த வெறுப்பு. அவங்க செஞ்ச அந்த முட்டாள்தனமான ஒரு சில செயல்களால் தான் மக்களுக்கு திமுக மேலேயே வெறுப்பு வந்தது. அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் திரை கவர்ச்சினால தான் தோற்றோம், நாங்கள் அந்த ரீல்ஸ் ஆட்சியால் தோற்றோன்னு இன்னமும் மக்கள் நீங்கள் நம்ப வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஒரு பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு, இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கலைஞர் அவரில் திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு ஏசியாலேயே பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிற ஒரு பெரும் குடும்பமா இன்னைக்கு உங்களால் எப்படி இருக்க முடியுது? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவுக்கே தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட கோடீஸ்வரர், உங்களுக்கு எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, நீங்கள் எத்தனை சேனல் வந்துட்டு சேட்டலைட் சேனல்ஸை சொந்தமாக நடத்திட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ கம்பெனி நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்றது, எத்தனை ஸ்கூல் ரன் பண்ணிக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்த உங்களுக்கு இவ்வளோ பெரிய சொத்து ஏது அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருந்தால், கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால், ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்யும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு சொந்தமாக கார் ஓடல, என் கையில் 10,000 தான் கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. இந்த முட்டாள்தனங்க நம்ம என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக நம்புவானுங்க அப்படின்ற தைரியத்தில் தானே என்கிட்ட சொந்தமாக கார் கூட இல்லை, வெறும் 10,000 தான் இருக்குன்னு எவ்வளோ வெளிப்படையாக அவங்களால கூச்சமே இல்லாமல் சொல்ல தோணுது. இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேணாம் இதில் வேற. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, கையில் வெறும் 10,000 வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மண்டபமும் போட்டு நீங்கள் ஒப்பாரி வைக்கிறீங்களே. இப்போ நீங்கள் மண்டபம் இந்த கல்யாணத்துக்கு போகிறீங்களா, அங்கெல்லாம் மொய் எப்படி வைப்பீங்க? நேரம் இந்த 10,000 காலியாக இருக்குமே. ஒருவேளை இந்த சமுத்திரம் படத்தில் வரும்ல, அவங்களாம் வாழ்ந்து கட்ட குடும்பம்பா, அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட மொய் வாங்கணும், அதனால் யார்ட்டையுமே மொய் வாங்க தேவையில்ல அப்படின்னு இந்த சமுத்திரம் படத்தில் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்டயும் மொய் வாங்க மாட்டாங்களா? எப்படி சார் 10,000 வச்சுக்கிட்டு கொடைக்கானல் போறீங்க, லண்டன் போறீங்க, இப்போ இவ்வளோ கல்யாணம்லாம் அட்டன் பண்றீங்க? இல்லைனா வந்துட்டு நீங்க ஓப்பனாக சொல்றீங்களே, ஏன்பா நான் வேற குளத்தூர் தொகுதியில் தோத்துட்டேன், எனக்கு வேற வேலையே இல்லை, அதனால இருந்த 10,000 காலி ஆயிடுச்சு, மொய் வைக்கலாம் தப்பா நினைச்சுக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவீங்களோ? இதுல வேற அப்பாவை சட்டமன்றத்தில் தேடாதீர்கள், மக்கள் மத்தியில் தேடுங்கள் அப்படின்னு சொல்றீங்க. சார் சட்டமன்றத்தில் ஜெயிச்சா தான் சார் போக முடியும், நீங்க தோத்துட்டீங்க, அதனால சட்டமன்றத்தில் உங்களை தேடுறதே வேஸ்ட். ரெண்டாவது, இந்த அப்பாவை சட்டமன்றத்தில் தேடாதீர்கள் மக்கள் மத்தியில் தேடுங்கன்றீங்களே, உங்களோட சொந்த தொகுதியிலேயே நீங்கள் ஜெயிக்கல. அப்போது மக்கள் உங்க மேலே எவ்வளோ கடுப்பில் இருந்தால் உங்களை தோக்கடிச்சிருப்பாங்க. மக்கள் மனசில் நீங்களாம் கிடையாது. ஆனால் சார் உங்கள் கட்சிக்காரங்க ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு இந்த ஒப்பாரி வைக்கிறது, இந்த கல்யாண மண்டபத்தில் போட்டு அழுவதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. அழுவுறதுலேயே இத்தனை டிசைன்ஸ் இருக்குதா அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு டிசைனாக அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இதில் வேற உடன்பருப்பு உளுத்தம் பருப்புன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது 120 நாளே உங்களுக்கு பத்தலையா, ஆனால் உங்களுக்கு மட்டும் 30 நாளில் எல்லாத்தையும் நொட்டணுமா? என்னையா காலம் நம்ம திமுக கழகம் ஆட்சி அமைச்சு வந்து இப்போ ஒரு 115-120 நாள் தான் ஆயிருக்கு. அதனால் இந்த குறுகிய காலத்தில் சட்ட போராட்டத்தை நம்மளால செய்ய முடியல. கண்டிப்பாக
ஒரு நல்ல முடிவு நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமையில். ஆக்சுவலாக இந்த டிஎம்கே காரங்க ஒவ்வொரு மண்டலத்தில் போய் கதறதும் சரி, இந்த ஜென்சி மீட்டப்னு சொல்லி கதறலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த கந்தசாமின்னு ஒரு படம் வந்துச்சுல விக்ரம் சார் நடிச்சது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஸ்ரேயா வந்துட்டு இந்த விக்ரம் சாருக்கு முன்னாடி வந்துட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை அவங்களே கிழிச்சிக்கிட்டு ஹெல்ப் மீ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே கதறுவாங்க. ஆனால் விக்ரம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டார், அவர் பாட்டுன்னு அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருப்பார். இவங்க வந்துட்டு நல்லா கதறிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வெளில வந்து கத்துவாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்ப்பார். கிட்டத்தட்ட எப்படி அந்த கந்தசாமி படத்தில் தான் துணியை கிழிச்சிக்கிட்டு ஸ்ரேயா அவர்கள் ஹெல்ப் மீன்னு கத்துனாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் இப்போ கத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருநாய் கூட சவாசி வச்சுக்காத, அது உனக்கு திறமை 4 சொர்நாயை கூப்பிட்டு வரும் அப்படின்னு. இவங்க சேர்க்கை பாருங்க, ஜூலி, அப்புறம் அந்த சீமான். நீங்கள் சீமானெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க சார். சீமானு அவரோட கட்சிக்கே டெபாசிட் வாங்க முடியல சார். சீமானே டெபாசிட் வாங்க சார். நீங்கள் சீமானெலாம் பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ கீப்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கீப்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஓனரை மீட் பண்ணும்போது ஒரு தடவை ஓனர் மீட் பண்ணாங்கன்னா எனக்கு வந்துட்டு இடுப்பில் ஒட்டியான வாங்கி கொடு, எனக்கு வந்துட்டு இந்த ஜிம்மிக்கு நல்லா தங்கத்தில் பயங்கரமாக நல்லா காஸ்ட்லியாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஓனரை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை ஆட்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் சீமான்லாம். அவர் பாருங்களேன், ஒரு தடவை உங்களை மீட் பண்ண வந்தார், ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி போட்டார். இன்னொரு தடவை ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணார், பார்த்தா 1.5 ஒரு கார் வாங்குறாரு. ஏன் சார் உங்களுக்கு ஞாபகம் இல்லை உங்கள் அப்பாவை எவ்வளோ கேவலமாக ஒவ்வொரு மேடலையும் கழுவி ஊற்றினது? அதில் அந்த பாட்டு கூட வந்துச்சு சார், இந்த கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அப்படின்னு சொல்லலாம் பாட்டுலாம் பாடி உங்கள் அப்பாவை அவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றிருக்கிறாப்புல. நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு சிரிச்சு உட்காந்துக்கிட்டு இதில் வேற இந்த அரசல் புரசலாக ஒரு பேச்சு என்ன அடிப்படுதுன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சீமான ஒரு தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க போகிறாங்களா சார்? அந்த ஆள் நின்ன தகுதியிலேயே அந்த ஆளோட கட்சியிலே டெபாசிட்டே வாங்கலை. நீங்கள் அந்த ஆள் நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு பழமொழி சொன்னல, இந்த சொர்நாய் கூட சவாசம் வச்சுன்னா அது உங்களுக்கு தெரியாமல் 4 தெருநாயை கூப்பிட்டு வரணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ஆள் கூட சவாசம் வச்சுக்கிறது அப்படின்றது. சார் இவனே ஒரு கீப்பு, இவனுக்கு 2 அசிஸ்டன்ட் கீப்பு வேறு. அதில் வேறு ஒருத்தர் இருக்கிறான், இந்த ஓசி குடிக்கிறதுக்காக வாய் நல்லா பெருசாக வளர்த்து வச்சிருக்கிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா, இந்த என்ன சொல்ற சிவந்தி ஆதித்யனார் கஷ்டப்பட்டு இந்த ஆரம்பிச்ச இந்த இயக்கத்தை இந்த நாம் தமிழர் அப்படின்ற கட்சியை நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு கங்கணங்கடி வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்கிறான். அந்த கட்சியெலாம் யாரும் அழிக்க தேவையில்ல, அது ஆக்சுவலாக அழிஞ்சு போன ஒரு கட்சி தான். இவனுக்கு இன்னும் இந்த ஒரு பில்டப் கொடுக்குறது, நாங்களாம் யார் தெரியுமா, ஆனால் ஒரு மயிரூல்ன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு சார். சீமால ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் சார். இந்த கூலிக்கு மாறெடுக்கிற மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் தன்னோட கட்சியில் இருக்க அந்த கேண்டிடேட் தோத்தாலும் பரவாயில்ல, இந்த கடைக்கோடி தொண்டை இந்த போஸ்டர் ஒட்டி இந்த கட்சிக்காக பாடுபட்டுருவான் பாருங்க, அந்த பிரபாகரன் அப்படின்னு பேருக்காக நிற்பான் பார்த்தீங்களா, அவன் எக்கெடு கட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம செழிப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு இந்த துப்புனா தொடச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. சீமாலாம் அப்படி கிடையாது. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அட துப்புற எச்சி விட அதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, வாயிலே துப்புங்க அப்படின்ற அளவுக்கு அவன்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு கூலிப்படை ரேஞ்சுக்கு இருக்கிறான். அவனை போய் நம்பி உங்கள் கட்சியெல்லாம் நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த ஆமை பூந்த வீடு உருப்படாது அப்படின்னு? அதுதான் அந்த கல்லாமை இயலாமை அறியாமை, அந்த ஆமை பூந்த வீடு எப்படி உருப்படாதோ அதே மாதிரி இவன் பூந்த வீடும் உருப்படாது. ஞாபகம் இல்லை இந்த எலெக்ஷன் டைமில் வீட்டுக்குள்ள விட்டீங்க, அப்போது பிடிச்ச சனி. நீங்கள் தோத்ததுக்கு பல காரணங்கள் இருக்குல்ல, அதில் இதுவும் ஒரு காரணம் சார். நீங்கள் அவன் என்னமோ ஒரு பெரிய அரசியல்வாதி ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க சார். அவெல்லாம் ஒரு அல்லக்கே ரேஞ்சு தான் சார். அவனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த தற்கால அரசியல், இந்த மக்கள் அரசியல், இந்த கல அரசியல்லாம் தெரியாது, ஒன்லி கற்பனை அரசியல் தான். அதனால தான் இந்த கதையே அளந்து வருது. ஆமகறி சாப்பிட்டேன், மான்கறி சாப்பிட்டேன், என்னை வந்து ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க அப்படின்ற அந்த கதையெல்லாம் அளந்து வரான்ல, அதெல்லாம் அவங்க தம்பி நம்புவாங்க சார். நீங்கள் அவனை வந்துட்டு ஒரு அரசியல் வரை யோசிக்கிறதுன்றது வேஸ்ட்டு சார். அவனுக்கு இந்த தமிழ் தேசியம் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. அவன் சொகுசா அவன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நடுவில் யூடியூபராக மாறிட்டான். இந்த மூவி ரிவ்யூலாம் பண்ணாங்களா, அதுலேயும் இந்த கம்பெனி ப்ரொடக்ஷனில் வர திரைப்படங்கள் தான் அவர் வந்துட்டு ரிவ்யூ ரொம்ப ஆர்வமாக கொடுப்பாரு. ஏன்னா அதுக்கு தான் பேமெண்ட் நல்லா வரும். ஆக்சுவலாக இந்த ஆமி எப்படின்னா அது உள்ளே பூந்து குடியை கெடுத்துடும், ஆனால் இது மட்டும் சொகுசாக வரும் சார். இவனெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கிறதுல நீங்கள் போய் அரசியல்வாதம் மாதிரி இவெல்லாம் அல்லக்கை ரேஞ்சில் வைக்கிறது தான் சார் உங்களுக்கு நல்லது. உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, உங்களுக்குன்னு ஒரு அரசியல் யுக்தின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பண்ணினாலே தாராளமாக ஜெயிக்கலாம். இவனெல்லாம் நம்பிக்கை திரும்பவும் சொல்கிறேன், இவனை சேர்த்திங்க நீங்கள் தோத்தீங்க சார். அவனுக்கு அரசியல் தான் தெரியாது, ஆனால் நல்லா ஏமாத்த தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உழைக்காமல் எந்த விதமான ஒரு வேலை வெட்டிக்குமே போகாமல் 1.25 கோடியில் காரு, தன்னோட பையனை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, சொகுசான வாழ்க்கை, இந்த சொகுசான அந்த பங்களாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா எந்த விதமான ஒரு வேலை வெட்டிக்குமே போகாமல் உழைக்க
உழைக்காம அது நான் ஒரு இடத்துல பார்த்தேன், நீ வந்துட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துடும், ஆனால் தயவுசெய்து சீமான் மாதிரியான ஒரு வாழ்க்கை மட்டும் வாழாதன்ற அளவுக்கு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம் சார். இதில் வேற இந்த ஒரு சில சீமானோட தம்பிங்களாம் வந்துட்டு நாங்கள் திருநிதி கொடுத்தா எங்கள் அண்ணன் கார் வாங்கினாரு, இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறானுங்க. கரெக்ட். அதே மாதிரி மக்கள் வாக்கு செலுத்தினாங்க, விஜய் சிஎம் ஆனாரு, இதில் உங்களுக்கு எங்கடா எரியுது? நீங்கள் எதுக்கிட்ட பிபி வந்த பண்ணி மாதிரி கத்தி திரியிறீங்க? தபார் திரள்நிதியை வாங்கினோமா, திருடி தின்னமா, சொகுசாக வாழ்ந்தோமா அப்படின்னு இருந்தீங்கன்னா மேபி உங்கள் கட்சின்னு ஒரு பேர் இருக்கிறது வேணா வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அப்புறம் உங்களுக்கு இந்த அரசியல்லாம் செட் ஆகாது. உங்கள் ஒன்றை உங்களை அரசியல்லாம் பண்ண விட மாட்டான். கடைசி வரை உங்கள் ஒன்றை நல்லா எந்த ஒரு பெரிய கட்சி எல்லாம் இருக்கோ அந்த கட்சி கீப்பாக தான் இருப்பான். அவனை யாரெல்லாம் நம்பி போகிறாங்களோ அவங்கெல்லாம் அசிஸ்டன்ட் கீப்பாக தான் இருப்பீங்க. கடைசியாக ஒன்று சார், இந்த சின்ன தத்தி பெரிய தத்தின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சொல்லலை, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வினோத் பாபு அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர், ஓகேவா? அந்த ஊனமுற்றவர் நான் இந்த ஊனமுற்றவர் வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானையே ஜெயிச்சு நான் இந்தியாவுக்கு கப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎம், ஒரு டெப்டி சிஎம், ஒட்டுமொத்த டிஎம்கேவே ஏமாத்திருக்கிறாப்ல. அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய தத்தியாகவும் எப்பேற்பட்ட ஒரு சின்ன தத்தியாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் சார் ஒரு சிஎம் கேஷுவலாக ஏமாத்தான். அவன் எந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பான், அவனெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடலாம்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உங்களை ஏமாத்திடுறான். இதில் வேற இவர் உதயநிதி என்ன சொல்கிறது, விளையாட்டுத்துறை அமைச்சர் வேறு. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு வேர்ல்டு கப்பில் போயிட்டு நான் பாகிஸ்தானை ஜெயிச்சு கப்பு வாங்குறேன் ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா இதுலேருந்தே தெரிய வேணாம். பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஒன்றும் குடும்ப சொத்து கிடையாது, அது மக்களுக்கானது. மக்கள் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே, என் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நான் திருத்திக்கிறேன்னு சொல்லி திருத்திக்க தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு மக்களே குறை சொல்கிறது, மக்களே முட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு அடி முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல மக்களை மதிக்கணும் சார். இந்த ஓசி பஸ்ஸில் போகிறேன்னு கிண்டல் பண்ணுறது, இந்த சேகர பாபுலாம் மக்கள் போராடுறாங்கன்னா அதை நக்கல் நையாண்டோட பேசுறது, இந்த மாதிரி நீங்கள் நக்கல் நையாண்டோட பேசுனீங்கல்ல, அதில் முக்கியமாக இந்த தூய்மை பணியெல்லாம் போராடும் போது வீட்டில் உட்காந்து கூலி படம் பார்த்தீங்களா, அதுதான் மக்கள் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு எங்களை பார்க்க நேரம் இல்லை, உங்களுக்கு இந்த படம் பார்க்குறது கூலி பைசன் மாதிரியான திரைப்படங்கள் பார்த்து அந்த திரைப்படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதானே உங்களுக்கு நேரம் இருக்குது. அதனால தான் உங்களை உங்களோட சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியிலே தோக்கடிச்சு எங்களை பார்க்க நேரம் இல்லை, உங்களுக்கு படம் பார்க்க தான் நேரம் இல்லை, அதனால வீட்லேயே உட்காந்து இப்போ அமர பொறுமையாக படம் பாருங்க சார் அப்படின்னு உங்களை தோக்கடிச்சோம். இதெல்லாம் விட முக்கியமாக இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணீங்க அப்படின்றது இப்போ தான் ஒவ்வொரு நாளாக வெளியாகிட்டே இருக்குது. இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு ₹1 கொடுத்துட்டு பரவாயில்லப்பா இவங்க ஆட்சியில் மக்களுக்கு ₹1 செஞ்சுருக்கிறாங்கன்னா அது எப்பேற்பட்ட விஷயம் பாரு அப்படின்னு மக்கள் அந்த ₹1 செஞ்சதையே பெருசாக பேசுனாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது எங்களுக்கு நீங்கள் ₹100 கொடுக்கணும், ஆனால் அந்த ₹100 99 நீங்கள் திருடி வச்சுக்கிட்டு ₹1 கொடுத்துட்டு பார்த்தியா உங்களுக்கு ₹1 நான் தானே கொடுத்தேன், ₹1 நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு சேரவனை 99 நீங்கள் திருடி வச்சிருக்கிறீங்க அப்படின்றது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்களும் உங்களோட அமைச்சர்களும் பண்ண ஊழலை பார்க்கும்போது தான் என்னடா இவ்வளோ திருடி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணமே வருது சார். சாதாரணமாக கூட இந்த இடத்துல திமுக காரன் கொள்ளடிச்சிருக்கிறாம்பா அப்படின்னு சொன்னால் நம்புற அளவுக்கு நீங்கள் ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னமும் உங்களோட தவறை திருத்திக்கல அப்படின்னா கடைசியில் நீங்கள் இப்படி தான் ஆக போறீங்க.